என் பேர் முருகன் சொல்லி ராமேஸ்வரம் சந்நிதி தெருவில் இருக்கிற ஆதிச்சஞ்சனேரி மகா சமஸ்தான மடத்தோட நிர்வாகி. இன்றைய ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. ராமேஸ்வரத்தில் பொதுவாகவே ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, மற்றும் தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையும் ராமேஸ்வரத்தில் ரொம்ப விசேஷம். அதுலேயும் முக்கியமாக ஆடி அமாவாசை என்பது பெரும் சிறப்பு. இங்கே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய இது மிகவும் உகந்த நாள். இங்கே தீர்த்த குளியல் ஆடி, கடலில் குளித்து தீர்த்த குளியல் ஆடி, சாமி தரிசனம் பார்த்து, அன்னதானம் மற்ற ஒரு கைங்கரியங்களில் பால்கொள்ளும் போது சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு நல்லதாகும்ன்றது நம்ம இந்து சம்பிரதாயப்படி ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால் இன்றைக்கி இந்த ஆடி அமாவாசையில் நம்ம ஆதிச்சஞ்சனேரி மடத்து சமஸ்தான மடத்து சார்பாக கூட ஒரு பெரிய அன்னதானத்தை காலை வேலையை ஏற்படுத்தியிருந்தோம். இப்போ மறுபடியும் 10:30 மணிக்கு மேலே அந்த மதிய செஷன் ஸ்டார்ட் ஆகுது. பக்தர்கள், பல மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற பக்தர்கள் அந்த அன்னதானத்தை பெற்று சிறப்படைஞ்சிருக்காங்க. அம்மனை சார்ந்து வணங்கக்கூடிய எல்லாருக்குமே திலத்தர்ப்பணம், அதாவது எள்ளுநீர் இறக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, பிண்டம் வச்சு நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது அப்பாவுல இருந்து தாத்தால இருந்து கொள்ளு தாத்தால இருந்து தலைமுறை 7, அதாவது நமக்கு முன்னாடி அப்பா அம்மா, அதுக்கு முன்னாடி பாட்டன் பாட்டி, அதுக்கு முன்னாடி பூட்டன் பூட்டி, சேயோன் சேயோல், பரன் பறை, இந்த மாதிரி தலைமுறைகள் 7. இந்த 7 தலைமுறையிலையும் இருந்த தோஷங்களை நிவர்த்தி பண்றதுக்காகவும் முன்னோர்கள் செஞ்சு வச்ச பாவ கர்மாக்களை நீக்கி புண்ணியத்தை இதுக்கப்புறம் வர தலைமுறைகளுக்கு எல்லா சுபிட்சமும் கிடைக்கணுன்றதுக்காகவும் இந்த முக்கடல் சங்கமிக்கிற, அதாவது அரபிக்கடல், பசிபிக் கடல், வங்காள விரிகுடா 3 சங்கமிக்கிற இது அக்னி தீர்த்தம். ராமநாத சுவாமி வந்து ஜோதிர்லிங்கம், 12 ஜோதிர்லிங்கத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஜோதிர்லிங்கம் ராமநாத சுவாமி. அப்படிப்பட்ட இதுல புண்ணிய தீர்த்தத்துல நீராடி பித்திருக்களுடைய தர்ப்பணத்துல புண்ணிய, அதாவது பாவங்களை எல்லாம் இன்னைக்கு இனிமேல்ட்டு வரக்கூடிய காலங்கள் எல்லா சுபிஷங்களும், அதாவது நிறைவேறாத இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆசைகள் இருக்கும், கேட்ட கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கு, இது எல்லாம் நிறைவேறக்கூடிய காலத்தை உருவாக்கணும்னா இதுல நீராடி தர்ப்பணம் கொடுத்து முடிஞ்சவர்களும் தானம், அதாவது இது கொடுக்கல அது கொடுக்கல, இப்ப சொன்னாரு அரிசி பருப்பு நம்ம எண்ணெய் புளி எல்லாமே அந்தனர்களுக்கு கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அதையெல்லாம் கொடுத்தா அது வீணா போயிடுதுன்னு நினைச்சு பணமா எதிர்பார்க்கறாங்க. அந்த பணத்தை நம்ம கொடுக்கும் போது அதன் மூலியமா அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவாங்க. அதனாலதான் தட்சணையா நம்ம 501 1001 விருப்பப்படுறவங்க கொடுக்கறாங்க. அதையும் கொடுத்து நம்மளுடைய முன்னோர்கள் நினைவு கூர்ந்து செஞ்சுட்டு வரோம், இறைவனை தரிசிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.